பிரின்சஸ் அனஸ்டேஷியா 2. நீங்க எல்லாரும் டான்சுங்காவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்திலே பாதுகாப்பான ராஜ்யம் அதான். அங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ராத்திரியில எல்லா ராத்திரிகள்லயும் ரொம்ப அற்புதமான மேஜிக் எல்லாம் நடக்கும். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நிறைய நட்சத்திர கூட்டங்கள் ஒன்னா சேர்ந்தது. அதுங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த யாருக்கோ சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அது கண்டிப்பா அவங்களோட தொடர்புடைய ஆளாதான் இருக்கணும். அதுவும் ரொம்ப விசேஷமானவங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணு, சீக்கிரமா வந்து உதவி பண்ணு. அனஸ்தேஷியா, ராஜ்யத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் விழாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இளவரசி, சொல்லுங்க, மன்னிச்சிடுங்க, நான் வேற ஏதோ. ஆமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அனஸ்தேஷியா தான் கண்ட கனவை பத்தி மிச்சிகோ கிட்ட சொன்னா. அது அப்படியே அவளுக்கு நிஜத்துல நடக்கிற மாதிரி இருந்துதான். கடந்த 2 மாசமா இதே கனவு எனக்கு தொடர்ந்து ராத்திரியில வந்துட்டே இருக்கு. இத கேட்டதும் மிச்சிகோ அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாரு. அவரு நீண்ட பெருமூச்சு விட்டதுக்கு அப்புறமா, என்ன விஷயம்? உனக்கு உண்மை தெரியறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்மளோட தெற்கு பக்கம் எல்ஓசி பக்கத்துல ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த மொத்த ராஜ்யத்தையும் ஃபேரிக்கல் ஆளப்பட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த இடத்தோட பேரு டியாரா லேண்ட். டியாரா லேண்ட ஆட்சி செஞ்சது ஃபேரி குயின் அர்சா. அவங்களோட ஆட்சி காலத்துல இந்த பூமியிலே சந்தோஷமான ராஜ்யம் அதுவா தான் இருந்தது. ஆனா தீய அரசனான பேரன் லான்ஸோட கிங் கேப்டோவோட பார்வை அது மேல பட்டுச்சு. அவனோட பெரும் படையை திரட்டி அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற போனான். ஆனா அதே சமயம் உன்னோட அப்பா ஃபாதர் ரூபன் அவங்கள காப்பாத்த போரிட்டாரு. அத பார்த்த கேப்டோ ஆர்மி பயந்து ஓடினாங்க. எங்க அப்பாவா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த நேரத்துல ராணி அர்சா உங்க அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த நேரத்துல தான் நீ பிறக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் நீ நல்லபடியா பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபேரி குயின் கண்ணுக்கு கீழே ஒரு மார்க் இருந்துச்சோ அதே மாதிரி உன் கண்ணுக்கு கீழேயும் இருந்துச்சு. ஆனா போரஸ் எப்போ டான்சுங்காவை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சானோ திரும்பவும் கேப்டோ போரிட வந்தான். அவன் குயின் அர்சாவை தாக்குறதுக்கு பெரிய திட்டம் போட்டான். அவன் இந்த தடவை வெறும் படையோட மட்டும் வரல, பெரிய திட்டத்தோடையும் வந்தான். அவன் வரப்போற சூரிய கிரகணத்தை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். என்ன சூரிய கிரகணமா? எல்லா ஃபேரிக்களுக்கும் குயின் அர்சா கிட்ட இருந்து தான் சக்தி கிடைக்குது. ஆனா குயின் அர்சாவுக்கு சக்திகள் எல்லாமே நட்சத்திரங்கள் கிட்ட இருந்து தான் கிடைக்குது. நம்ம சூரியன் தான் நம்ம பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம். அதனால சூரிய கிரகண சமயத்துல அர்சா சக்தி இல்லாம பலகீனமா இருப்பா. அவளோட மந்திரக்கோள் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அவங்கள ஒரு கூண்டுல அடைச்சு ராஜ்யத்தை விட்டு வெகு தூரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா எல்லா ஃபேரிக்களும் தன்னோட சக்திகளை இழந்துட்டாங்க. அதனால கொஞ்ச நாள்லயே அந்த கெட்ட அரசன் மொத்த ராஜ்யத்தை தன்வசப்படுத்திக்கிட்டான். நாம அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். அதனாலதான் அவங்க உன்னை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா உன்னை நான் எச்சரிச்சே ஆகணும். அவங்கள நீ பார்க்க போற பாதை ரொம்ப ஆபத்தானது. உன்னால அவ்வளவு சுலபமா அடைய முடியாது. எனக்கு சுலபமா இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே பிடிக்காது மாஸ்டர். அதனால அன்னைக்கு ராத்திரி மிச்சிகோ ஆனாவுக்கு டியரா லேண்டோட தெளிவான வரைபடத்தை காட்டி புரிய வச்சாரு. அர்சாவை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. நன்றி மாஸ்டர், நான் இப்ப கிளம்புறேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தயவு செஞ்சு நான் வர வரைக்கும் ராஜ்யத்தை பாத்துக்கோங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். இங்க பாருங்க, நீங்க கண் சிமிட்னீங்க, உங்களை அப்படியே அடி பின்னிடுவேன். இவங்களுக்கு நீ சரியான படத்தை கத்து கொடுத்த. இங்க என்னப்பா நடக்குது? நீங்க உங்களோட ஃப்ரெண்ட தேடுறீங்களா? ஆமா, யாரு நீ? இது கிங் கேப்டோவோட அரண்மனைன்னு மறந்துட்டியா? இந்த அப்பாவி மக்களை நீயோ இல்ல உன் கூட்டத்தை சேர்ந்த ஆட்களோ தொல்லை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த சூரியன் மேல ஆணையிட்டு சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க சூரியனையே பார்க்க மாட்டீங்க. இப்ப ஓடு.
ராஜா கிட்ட போய் அவரோட அழிவு காலம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லு. ஆமா, யார் நீ? ஏஷியா. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ தானே சூப்பர் ஏஷியா? நீ என்ன காப்பாத்த வந்திருக்கியா? அங்க பாருங்க, நம்ம ராணிக்கு இருக்கிற அடையாளம் உங்க கண்ணுக்கு கீழே இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு உங்க உதவி தேவை. எல்லா ஃபேரிஸ் கிட்டயும் இந்த விஷயத்த உடனே சொல்லுங்க. இப்ப நான் உடனே கிளம்பியாகணும். பாய். வாவ், எனக்கும் அவள மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் தான். டியாரா ராஜ்யத்தை கடந்து டியாராவோட காட்டு பகுதிக்குள்ள நடந்து அவ வந்துகிட்டு இருக்கும்போது அவளோட முதல் சவால் அங்க தயாரா காத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் பாறை மனிதன். ஆமா, யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? இப்ப நீ எனக்கு வழிய விட்டனா நான் என்னோட வழியில போயிட்டே இருப்பேன். நான் சொல்றது புரியுதா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். இது நான் நினைச்சதை விட ரொம்பவே சுலபமா இருக்கே. நான் இப்ப தயாரா இருக்கேன். நீ கேட்க வேண்டிய கேள்வியை உடனே கேளு. நீ என்ன மாதிரியே பேசி நக்கல் பண்ணி காட்டுறியா? இல்ல சார், நிச்சயமா நான் அந்த மாதிரி இல்ல. சரி சரி, இதுக்கான பதில சொல்லு பாப்போம். நீ எந்த அளவுக்கு எடுக்கிறியோ அதே அளவுக்கு அதுவும் பின்னாடி இருக்கும். அது என்னது சொல்லு. நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேனோ அது அந்த அளவுக்கு உன் பின்னாடியே இருக்கும். அது என்னது? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஆனாலும் உன்னோட புதிருக்கு என்னால விட சொல்ல முடியாது போல இருக்கே. நான் இவ்ளோ தூரம் வந்ததுனால ஒரு நிமிஷம், எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு கிடைச்சிருச்சு. அது உன்னோட காலடி தடம். நீ எத்தனை அடி முன்ன எடுத்து வைக்கிறியோ அத்தனை அடி அது உன்னை பின்தொடரும். சரி சரி, இப்போ நீ தாராளமா போகலாம். அதுக்கப்புறமா அந்த பாறை மனிதன் அவளுக்கு போகிறதுக்கு வழி விட்டான். நான் போயிட்டு வரேன். கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா அவளுக்கு கீழே இருந்த பூமி அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ அத உணர்றதுக்கு முன்னாடியே காத்துல தலைகீழா தொங்கினா. அவளோட ஒரு கால் மரத்தோட கிளையில கட்டப்பட்டிருந்தது. ஓகே, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் எப்படி இத பண்ண? திடீர்னு அவ கண்ணுக்கு கீழே இருக்கிற மார்க்கு ஜொலிக்க ஆரம்பிச்சது. அவ எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு அவ உணர்ந்தா. பயங்கரமா வேகமா ஓடி ஒரு குழிக்கு பக்கத்துல வந்து நின்னா. அது சாதாரண குழி இல்ல, அது ஒரு நெருப்பு குழி. அந்த குழிக்கு அந்த பக்கமா ஒரு கூண்டு இருந்துச்சு. அந்த கூண்டுக்குள்ள யாரு இருக்காங்கன்றத அவளால பார்க்க முடியல. ஆனா அது கண்டிப்பா குயின் அர்சாவா தான் இருக்கும்னு நினைச்சா. அவளுக்கு அங்க பிரச்சனை என்னன்னா அந்த பக்கம் போறதுக்கான எந்த ஒரு பாலமும் அந்த இடத்துல இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? அனஸ்தேஷியா! என்னால நம்ப முடியல. அனஸ்தேஷியாவால நெருப்பை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அனஸ்தேஷியா! அனஸ்தேஷியா, என்னோட குரல் உனக்கு கேட்டுடுச்சா? உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்ல. நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ராஜ்யத்துக்கு போய் ஆகணும். எல்லா பாரிஸும் அந்த சேனைப்படைக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்திருப்பாங்க. நாம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போய் கேப்டோவை அட்டாக் பண்ணி ஆகணும். ஆல் ரைட். இதுக்கு நடுவுல ராஜ்யத்துல உள்ள அத்தனை சேனைகளும் மயக்க மருந்த குடிச்சதுனால ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. இந்த விஷயம் கேப்டோ ராஜாவுக்கு தெரியாது.
மிசோனி, நான் எப்படியாவது டான்சோங்கா ராஜ்யத்தை கைப்பற்றியாகணும். அது ரொம்ப அழகான ராஜ்யம்னு எனக்கு தெரியும். அழகான ராஜ்யத்தை சாம்பலாக்கணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாராளமா அரசே. ஆனா யாரோ ஒரு சின்ன பொண்ணு வந்து நம்ம 2 வீரர்களை தாக்கி இருக்கா. அத பத்தி நீங்க கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அந்த வேலையை நீ பாத்துக்கோ என்ன. ஏன்னா எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நான் எப்படியாவது டான்சுங்கா ராஜ்யத்தை கைப்பற்றி ஆகணும். கண்டிப்பா உங்களால முடியும். ஆனா இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். அந்த ராஜ்யத்தை ஆள்றது ரொம்ப சக்தி வாய்ந்த இளவரசி அனஸ்டேஷியா. என்ன இளவரசியா? இதே இளவரசி தானே அந்த போரிசையும் ஏமாத்துறது. துரோகன்றது ஒரு கலை. அதுல நான் பட்டம் பெற்றவன். அதுவும் எப்ப தெரியுமா? சின்ன வயசுலயே. ஹர்ஷா, ஹர்ஷா, நீ எப்படி இங்க வந்த? வீரர்களே, இங்க திரும்ப சொல்லு. துரோகம்ன்றது கலையா? அதுல நீ பட்டம் வாங்கிருக்கியா? யாரு நீ? வீரர்களே, முஜோனி, இங்க என்னப்பா நடக்குது? அரசே, இவதான் அந்த பொண்ணு. யாரு? இளவரசி அனஸ்டேஷியா. இதுக்காக உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன். இளவரசினா மென்மையானவ, பலகீனமானவங்கன்னு நினைச்சியா? உன்னுடைய எண்ணத்தை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓ வேண்டாம், உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா என்கிட்ட அர்சாவோட மந்திர கோல் இருக்கு. அது எங்க இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க கூட முடியாது. நீ இதையா சொன்ன? எப்படி? உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? இங்க பாரு கேப்டோ, உன்னோட பாதுகாவலர்கள் இப்ப தூங்கித்தானே இருக்காங்க. ஆட்சியாளன் துரோகியா இருந்தானா அவனோட அரசாங்கம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அது அப்படியே இடிஞ்சு விழுந்துரும். பாரிஸ், பழையபடி மாத்துங்க. வேண்டாம். இப்போ பழையபடி ஃபேரிக்கள் எல்லாத்துக்கும் அவங்க மந்திர சக்தி கிடைச்சிருச்சு. அந்த கேப்டோ கூண்டுல அடைக்கப்பட்டான். குயின் அர்சாவை எந்த இடத்துல அடைச்சு வச்சிருந்தானோ அதே இடத்துல அவன் அடைக்கப்பட்டான். இல்ல, திரும்பவும் மாயாஜாலமும் அன்பும் டியரா லேண்ட்ல நிலைநாட்டப்பட்டுச்சு. அர்சா மறுபடியும் அரசியானா. ஃபேரிக்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. ஆனா அவங்க ராணிக்கு தெரிவிச்சதை விட காப்பாத்த வந்த அனஸ்டேஷியாவுக்கு தான் சொன்னாங்க. பிரின்சஸ் அனஸ்டேஷியா வாழ்க வாழ்கன்னு. சூப்பர் ஏஷியா, சூப்பர் ஏஷியா, சூப்பர் ஏஷியா, சூப்பர் ஏஷியா, சூப்பர் ஏஷியா, சூப்பர் ஏஷியா, சூப்பர் ஏஷியா. தேங்க் யூ ஆனா. நீ செஞ்ச எல்லா உதவிகளுக்கும் நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது என்னோட கடமை. அப்புறம் நம்ம 2 பேருக்கும் நல்ல உறவு இருக்கு. ஆமா, சூரியன் மூலமா தான் நமக்கு உறவு ஏற்பட்டது. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவ. உனக்குள்ள இருக்கிற சக்திய தெரிஞ்சுக்கிட்டு அத வசப்படுத்தி கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும். என்ன? நான் இப்பவே கிளம்பணும். என்னோட ராஜ்யத்து மக்களை போய் பார்க்கணும். மத்தத நம்ம அப்புறமா பேசிக்கலாம். திரும்பவும் டியரா லேண்ட்ல சந்தோஷங்கள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. பிரின்சஸ் அனஸ்டேஷியா திரும்ப வந்ததுனால அந்த ராஜ்யமே விழா காலம் கொண்டது. வாங்க, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. அன்னைக்கு ராத்திரி வானத்துல மிகப்பெரிய வான வேடிக்கையே நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான பேப்பர் கேண்டில்ஸ் அப்படியே வானத்துல பறக்க விடப்பட்டது. அதுக்கு பின்னாடி இருந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சது.